பிருத்திவிராஜ் சௌகானின் மறைவுக்கு பின் சில நூற்றாண்டுகள் கழிந்த பின்பு சந்த் பார்தை எனும் கவிஞர் பிருத்திவிராஜ ராசோ எனும் பெயரில் ஒரு நீண்ட காவியத்தை இயற்றினார். காவியம் கூறும் கதை பின்வருமாறு. கன்னௌஜின் அரசனுடைய மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும். அவள் தனது கணவனை தேர்வு செய்வதற்கென சுயம்வரம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏற்கனவே பிருத்திவிராஜனிடம் காதல் வயப்பட்டிருந்த இளவரசி அவரையே மணந்து கொள்ள விரும்பினாள். ஆனால் பிருத்திவிராஜ் அவள் தந்தையின் எதிரி ஆவார். பிருத்திவிராஜை அவமானப்படுத்தும் நோக்கத்தில் கன்னௌஜின் அரசர் அவருக்கு அழைப்பு அனுப்பவில்லை. மேலும் பிருத்திவிராஜ் சௌகானை போன்று ஒரு சிலை செய்து தனது அரச சபையின் வாயிலில் வாயிற்காப்பனைப் போல நிறுத்தி வைத்தார். கூடியிருந்தோரெல்லாம் எச்சி அடையும் வண்ணம் இளவரசி அங்கிருந்த இளவரசர்களை மறுத்து பிருத்திவிராஜின் சிலைக்கு மாலையிட்டு தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினாள். சற்று தொலைவில் மறைந்திருந்த பிருத்திவிராஜ் இளவரசியை அழைத்து கொண்டு குதிரையில் தப்பினார். பின்னர் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர்.